மக்களே முதல்ல இந்த அழகான ரெட்டை குழந்தைகளை பாருங்க. இவங்களுக்கு 11 வயசு ஆகுது. ஒருத்தவங்க பேர் ரித்தி, இன்னொருத்தங்க பேர் சித்தி. அதாவது இன்னைக்கு கேட்கக்கூடிய அந்த கிரைம் சம்பவத்துல, இந்த குழந்தைகள எவ்வளோ ஒரு கொடூரமான முறையில கொன்னாங்க அப்படின்னு கேட்கிறப்போ உங்களோட கண்லேருந்து கண்ணீர் வரும். அது மட்டும் இல்லாம, இந்த குழந்தைங்கள கொன்னது யாரு? எதுக்காக கொன்னாங்க? அவங்க யூஸ் பண்ண இந்த டூல் என்ன டூல்? இந்த டூல எப்படி பயன்படுத்தி கொன்னாங்கலாம் கேட்கிறப்ப, நம்ம எந்த மாதிரியான உலகத்துல வாழ்றோம் அப்படின்னு நம்மள நாமளே திட்டிப்போம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். மறக்காம இந்த வீடியோவை முழுசா பார்த்து முழு கதையை தெரிஞ்சுக்கங்க. ஐயா, இந்த சம்பவத்தை பத்தி சொல்றதுக்கு முன்னாடி இந்த குடும்பத்தை பத்தி தெளிவா சொல்லிடுறேன். இந்த நிக்கிறார் இல்லையா, இவரோட பேர் தான் ரஞ்சன். இவர் ஒரு மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ். அது மட்டும் இல்லாம இவரோட மனைவி, இவங்களோட பேரு ரேஷ்மா. இவங்களுக்கு வயசு 40 வயசு. இவங்களோட கணவனான ரஞ்சனுக்கு 42 வயசு. இவங்க ரெண்டு பேருமே 2014 கல்யாணம் பண்றாங்க. அதாவது இவங்க ரெண்டு பேரும் லவ் மேரேஜ் பண்றாங்க. இந்த ரேஷ்மாவை ரஞ்சன் எங்க மீட் பண்றாரு அப்படின்னா, ரேஷ்மா ஒரு சலூன்ல வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இவர் முடிவெட்ட போனப்ப ரேஷ்மாவை பார்த்து ரெண்டு பேரும் பழகி காதலிச்சு 2014 நல்லபடியாக கல்யாணம் பண்ணிடுறாங்க. இவங்களோட மேரேஜ் லவ் மேரேஜ் அப்படின்றதுனால இந்த சைடு இவர் வீட்லயுமே எதிர்ப்பு, இங்கிட்ட ரேஷ்மா வீட்லயுமே எதிர்ப்பு. அதனாலே இவங்களுக்கு எந்த ஒரு ரிலேட்டிவ்ஸுமே சப்போர்ட்டுக்கு இல்லை. இவங்க ரெண்டு பேரும் தனியாக தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவங்களுக்கு மொத்தம் 3 குழந்தைகள். 2 பேர் ரித்தி சித்தி, அவங்க ரெட்டை பெண் குழந்தைகள். இவங்களுக்கு 11 வயசு ஆகுது. 5th கிரேட் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்களோட தம்பியான குன்னு, அவருக்கு கிட்டத்தட்ட 6 வயசு தான் ஆகுது. அவர் யூகேஜி படிச்சுட்டு இருக்காரு. கரெக்டா ஏப்ரல் 18ஆம் தேதி சண்டே அன்னைக்கு காலையில 4:30 மணிக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு கால் வருது. அந்த காலில் ஒருத்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா, சார் நான் ஃபிளாட் நம்பர் G4லேருந்து பேசுறேன், திருமதி அப்பார்ட்மெண்ட்ஸ்லேருந்து. நான் என்னோட 2 மகள்களை கழுத்தை அறுத்து கொண்டுட்டேன். அவங்களோட பாடி என் ரூம்ல தான் இருக்கு, வந்து என்னை அரெஸ்ட் பண்ணிக்கங்க அப்படின்ற மாதிரி ஒரு குரல் கேட்குது. இதெல்லாம் கேட்டுட்டு போலீஸ் டீட்டெயில்ஸ் வாங்கிட்டு அந்த இடத்துக்கு விரைந்து போறாங்க. ஒரு 5 மணிக்கெல்லாம் போயிட்டாங்க. போயிட்டு கதவை திறந்து உள்ள போய் பார்க்குறப்ப நீங்க இந்த காட்சிகளை பார்க்கலாம். அந்த பெட்டு பக்கத்திலேயே கீழே 2 மகள்களும் ரத்த வெள்ளத்தில் கிடக்குறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு அவர் அங்கேயே அரெஸ்ட் பண்றாங்க, அந்த அப்பாவான ரஞ்சனை. அரெஸ்ட் பண்ணிட்டு இவங்க அம்மாவோட ரூமுக்கு போய் கதவை தட்டுறாங்க. அவங்க அம்மா அப்போ தான் எந்திரிச்சு வராங்க. போலீஸை பார்த்தோன்னே எதிர்த்து, சார் என்ன சார் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் நீங்களாம் வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. உடனே நடந்த விஷயத்த சொல்றாங்க. உங்களோட மகள்களை போய் பாருங்க அப்படின்ட்டு அவங்க அம்மாட்ட காட்டுறாங்க. அந்த 2 பாடிஸ் அவங்க அம்மா அங்கேயே உடஞ்சு போய் அழுவ ஆரம்பிக்கிறாங்க. உடனே எதனால உங்க கணவர் இப்படி பண்ணாருன்னு கேட்கறப்ப தான், சார் எனக்கு எதுவுமே தெரியல சார் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நீங்க நைட் எதையாவது விசித்திரமா பார்த்தீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. சார் நான் எதையுமே பார்க்கல சார், எப்பயும் போல சாப்பிட்டுட்டு என் மகள்கள் தூங்க போனாங்க அப்படின்னு இன்னும் ஒரு சில டீட்டெயில் தான் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதாவது இவங்க 2 பேர் இருக்காங்களா, கணவன் மனைவி ரேஷ்மாவும் ரஞ்சனும், அடிக்கடி சண்டையாங்க. கடந்த ஒரு வருஷமாவே அதிகப்படியான சண்டை 2 பேரும் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த ரஞ்சன் அப்படின்றவரு டெய்லியுமே குடிச்சிட்டு வந்து ரேஷ்மாவை டெய்லியுமே போட்டு அடி அடின்னு அடிச்சிருக்காரு. அடிச்சது மட்டும் இல்லாம கடந்த ஒரு மாசமாவே ரொம்ப மென்டலி ஸ்டேபிளே இல்லாம இருந்திருக்காரு. எதனால அப்படின்னா, ரஞ்சனோட தாயார் 1 மாசம் முன்னாடி தான் உடல்நல குறைவா இறந்து போனாங்களாம். அதுக்கப்புறமே ரொம்ப ஸ்டேபிளே இல்லாம இருந்திருக்காரு. அதிகமா குடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம டெய்லி ராத்திரி அந்த ஸ்லீப்பிங் பில்ஸ் நிறையவே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. இன்னொன்னு இந்த இடத்துல ரேஷ்மா முக்கியமான ஒரு விஷயம் சொன்னாங்க. சார் ஒரு 2-3 வாரமாவே இவர் ஒரு வார்த்தையை என்கிட்ட விட்டுக்கிட்டு இருந்தாரு. அதாவது நான் என்னோட அம்மா கிட்ட போறேன், அது மட்டும் இல்லாம என்னோட 2 மகள்களையும் நான் கூட்டிட்டு போறேன் என் அம்மா கிட்ட, நாங்க அங்க போய் நிம்மதியா இருப்போம் அப்படின்ற மாதிரி நிறைய பேசிக்கிட்டே இருந்தார் சார். நான் போதையில தான் உளறாரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இப்போ உண்மையிலே 2 குழந்தைகளோட உயிர் எடுப்பாரு அப்படின்றது உண்மையிலே நான் நினைச்சு கூட பார்க்கல சார் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, சார் எங்களோட வீட்டுல மொத்தம் 6 சிசிடிவி கேமரா இருக்கு சார். இவர் என் நடத்தையில சந்தேகப்பட்டு தான் வீட்டுக்குள்ளே இத்தனை கேமரா செட் பண்ணாரு. இவருக்கு ரொம்ப நாளாவே என் மேல சந்தேகம் இருந்துச்சு, நான் யாரு கூட அஃபேர்ல இருப்பேனா அப்படின்ட்டு. இதனாலே வீட்டுல அதிகப்படியான சண்டை நடக்கும். அது மட்டும் இல்லாம அந்த 6 கேமரா சொன்னல சார், அதுல 2 கேமரா அந்த 2 கேட்லயும் இருக்கும். அடுத்து ஒரு கேமரா கிச்சன்ல இருக்கும். அடுத்து இன்னொரு கேமரா ஹால்ல இருக்கும். அடுத்து இன்னும் 2 கேமரா 2 பெட்ரூம்ல இருக்கும். எங்க வீட்டுல மொத்தம் 2 பெட்ரூம் இருக்கு சார். இவரு இந்த வீட்டுல ஒரு ரூல்ஸும் போட்டு வச்சிருக்காரு. 2 பெண் குழந்தைகளும் அவரோட மட்டும் தான் தூங்கணும். அது மட்டும் இல்லாம நான் எப்பயுமே என்னோட ஆண் குழந்தையோட மட்டும் தான் தூங்கணும் அப்படின்ற ஒரு ரூலை போட்டு வச்சிருந்தாரு. என்ன அந்த 2 பெண் குழந்தைகள்கிட்ட பேசியே விட மாட்டாரு சார். நான் பேச போனாலே என்ன அவ்வளோ அடி அடிப்பாரு. அது மட்டும் இல்லாம சாப்பிட்றப்ப கூட என்ன அந்த குழந்தைகளோட உட்காந்து சாப்பிட விட மாட்டார் சார் அப்படின்னு சொல்றாங்க. உடனே சரி அப்போ சிசிடிவிலாம் இருக்கு, அதெல்லாம் செக் பண்ணலாமே அப்படின்ட்டு போலீஸ் வந்து செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இன்னொரு விஷயத்தையும் இவங்க சொல்றாங்க. அதாவது எப்பயுமே இவங்க நைட்ல சிசிடிவி எல்லாம் செக் பண்ணிட்டு தான் இவங்க அம்மா தூங்க போவாங்களாம். அவன் என்ன பண்றான் அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு அந்த கணவன் அன்னைக்குமே கரெக்டா ஏப்ரல் 18ஆம் தேதி நைட்டுமே கிட்டத்தட்ட 9 மணிக்கு எல்லாருமே சாப்பிட்டுருக்காங்க. அவங்க 2 பேரும் அவங்க ரூம்ல சாப்பிட்டுருக்காங்க. இந்த சைடு இந்த ரஞ்சனும் இந்த 2 குழந்தைகளுமே இவன் ரூம்ல சாப்பிட்டுருக்கான். சாப்பிட்டுட்டு எப்பயும் போல 10 மணிக்கெல்லாம் தூங்க போயிட்டாங்க.
போயிட்டாங்களாம். இவங்களுமே இந்த சிசிடிவி கேமராலாம் பார்த்துட்டு பிள்ளைங்க எல்லாம் தூங்குனதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு இவங்களுமே தூங்க போயிட்டாங்கங்க. இருந்தாலும் அன்னைக்கு நைட்டு 18ஆம் தேதி நைட்டு 2:30 மணிக்கு இவங்களுக்கு முழிப்பு வந்திருக்கு. முழிப்பு வந்து பார்த்ததால மொபைல் எடுத்து சரி சிசிடிவி செக் பண்ணலாம் அப்படின்னு என்னமோ ஒரு எண்ணத்துல செக் பண்ணியிருக்காங்க. அப்ப ஒரு விஷயத்தை நோட் பண்றாங்க. கணவனான ரஞ்சன் ஒரு மகளை கூட்டிக்கிட்டு வாஷ்ரூம் போயிட்டு இருக்காரு. அப்ப இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா சரி வாஷ்ரூமுக்கு ஹெல்ப் பண்றாரு நைட்ல துணைக்கு போயிட்டு இருக்காரு அப்படின்னு நினைக்கிறாங்க. இவருமே அந்த ஒரு பதிவுல என்ன பாக்குறாங்க அப்படின்னா இவங்க போயிட்டு அந்த ரஞ்சனான கணவன் போயிட்டு தன்னோட மகளை வாஷ்ரூம்ல விட்டுட்டு திருப்பி மகளை நல்லபடியா கூட்டு வந்து படுக்க வைக்கிற மாதிரி தான் இருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு நார்மலா நினைச்சிட்டு இவங்க தூங்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் காலையில குழந்தைகள் இறந்த பிறகு தான் முழிக்கிறாங்க. இந்த சைடு போலீஸோட இன்வெஸ்டிகேஷன் போய்கிட்டே இருக்குங்க. அந்த இன்வெஸ்டிகேஷன்ல நிறைய அதிர்ச்சியான தகவல்லாம் கிடைக்குது. இன்னொன்னு அந்த ரூம் இருக்குல்ல, இந்த கொலை நடந்த ரூம்ல இருந்து 3 விஷயத்தை போலீஸ் கைப்பற்றாங்க. முதல் விஷயம் ஒரு கசாப்பு கடை கத்தி, இரண்டாவது விஷயம் ஒரு சுத்தியில, மூணாவது விஷயம் ஒரு பாட்டில் ஃபுல்லா என்னமோ ஒரு கெமிக்கல் இருக்குங்க. ஏதோ ஒரு மருந்து மாத்திரை எல்லாம் கலந்த கெமிக்கல் மாதிரி இருக்கு. ஒரு சொல்யூஷன் அதிகமே எடுத்து வைக்கிறாங்க. ஏங்க இந்த சனியனை பாருங்களேன், எந்த அளவு எவ்வளவு டீசெண்டா இருக்கான் பாருங்க. இவரெல்லாம் பார்த்தா 2 கொலை பண்ற மாதிரி இருக்கு. அதுவும் பெத்த மகள்களை கழுத்தறுத்து கொலை பண்ற மாதிரி இருக்கா? சத்தியமா கிடையாதுங்க. இவங்க அம்மா அவ்வளவு கண்ணீர் விடுறாங்க, அவ்வளவு கதறாங்க. இப்படி நம்ம வாழ்க்கை போச்சு அப்படின்ட்டு. இந்த சைடு அட்டாப்சி ரிப்போர்ட்டும் வருதுங்க. அந்த ரிப்போர்ட்டோட இவனை இன்வெஸ்டிகேஷன் பண்றப்ப இன்னும் நிறைய தகவல்கள் கிடைக்குது. இவன் எப்படி கொன்னா அப்படின்றத முதல்ல போலீஸ் தெளிவா இவன்கிட்ட வாக்குமூலம் வாங்குறாங்க. அதுல என்ன குறிப்பிடுறாங்க அப்படின்னா, நான் உங்களுக்கு தெளிவான டைம் ஃப்ரேமோட அதை விளக்குறேன். கிட்டத்தட்ட ஏப்ரல் 18ஆம் தேதி 2026 நைட்டு 8 மணில இருந்து 9 மணிக்குள்ள எல்லாருமே சாப்பிட்டுறாங்க. இந்த சைடு இவங்க அம்மா மகனோட சாப்பிடுறாங்க, அந்த சைடு அவனும் 2 மகள்களும் சாப்பிடுறாங்க. அந்த மகள்கள் சாப்பிட்றப்ப அந்த சாப்பாட்டுல மயக்க மருந்துகள் நிறைய தூவி விட்டுறோம் அந்த சாப்பாடுல. ஏன்னா மகள்கள் முழுசா தூங்கணும் அப்படின்றதுனால கரெக்டா அன்னைக்கு நைட்டு 10 மணிக்குலாம் எல்லாருமே தூங்க போயிடுறாங்க. நைட்டு கரெக்டாங்க கிட்டத்தட்ட 1:30 மணிக்கு தன்னோட முதல் மகளை கொலை பண்ணியிருக்கான். அதாவது முதல்ல எப்படி கொலை பண்றான் அப்படின்னா தன்னோட மகளோட கழுத்தை பிடிச்சி நெரிச்சிருக்காங்க. அவங்க ஆல்ரெடி இந்த ஒரு கெமிக்கல்ஸ்லாம் சாப்பாடுல இருந்ததுனால அவங்களால ரியாக்டே பண்ண முடியல அந்த மகளால. அதனால எந்த ஒரு சத்தம் எதுவுமே இல்லாம கழுத்தை நெரிச்சு கொன்னுட்டு அதுக்கப்புறம் இன்னுமே அவங்க தெளிவா அவங்க இறக்கணும் அப்படின்றதுனால அந்த கசாப் கடை கத்தியை வச்சு வெட்ட ட்ரை பண்ணியிருக்கான். அப்ப கத்தியை ஓங்குறப்ப இவனால முடியல. ஏன்னா அவ்வளவு பாசம் வந்திருக்கு. நம்மளோட குழந்தைய இந்த மாதிரி வெட்ட முடியல அப்படின்னு. அப்ப என்ன தெரியுமா பண்ணியிருக்கான், அந்த கத்தியை எடுத்து அந்த குழந்தையோட கழுத்துல வச்சு அதுக்கு மேல ஒரு சுத்தியில வச்சு எடுத்து அடிச்சிருக்கான். அந்த குழந்தையோட கழுத்து அங்கேயே ஓப்பன் ஆயிருக்கு. இவனோட முகத்துல ஃபுல்லா ரத்தம் தெளிச்சிருக்கு, இவனோட சட்டையில ஃபுல்லா ரத்தம் தெரிச்சிருக்கு. எந்த ஒரு சத்தம் எதுவுமே இல்லைங்க. ஏன்னா இவன் மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவா வேலை பார்த்தான் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதனால இவனுக்கு இந்த ட்ரக்ஸை பத்திலாம் நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கு. இவன் ஒரு ப்ரோ லெவல்ல ஒரு சில மெடிக்கல் சப்ஸ்டன்ஸ்லாம் எடுத்துட்டு வந்து அதை எல்லாத்தையும் கலந்து அந்த பாட்டில வச்சிருந்தான்னு சொன்னாலே போலீஸ் கைப்பற்றினாங்க அப்படின்னு. அந்த ஒரு மருந்து அந்த குழந்தைக்கு கொடுத்துருக்கு. அதனாலேயே அந்த குழந்தை எந்த ஒரு ரியாக்ஷன் எதுவுமே கொடுக்கலங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கேப் விடுறான், ஒரு மணி நேரம் கேப் விட்டுட்டு அடுத்த குழந்தைய ட்ரை பண்ணலாம் அப்படின்னு இருக்கப்ப தான் அந்த குழந்தை அன்னைக்கு 2:30 மணிக்கு ஏதோ முழிப்பு வந்துருது. முழிப்பு வந்தது மட்டும் இல்லாம ரெஸ்ட் ரூம் போகணுப்பா அப்படின்னு சொல்லியிருக்கு. இவன் எதனால அந்த குழந்தையோட ரெஸ்ட் ரூம் போனா அப்படின்னா அந்த 2வது குழந்தை முதல் குழந்தையோட டெட் பாடியை பாத்திரக்கூடாது அப்படின்றதுனால அந்த குழந்தைய அப்படியே மறைச்சு கூட்டு போயிருந்திருக்கான். இவன் முகத்துல ட்ரெஸ்லாம் வந்து அந்த ரத்தம் தெளிச்சிருந்துச்சுல அது எல்லாத்தையுமே அந்த நடுவில் உள்ள அந்த ஒரு மணி நேரம் கேப்ல போய் சுத்தம் பண்ணிட்டு வந்திருக்கான். 2:30 மணிக்கு அந்த குழந்தைய பாத்ரூம்க்கு அழைச்சிட்டு போனப்ப தான் இந்த சைடு ரேஷ்மாக்கு முழிப்பு வந்து அதை சிசிடிவியில பார்த்துருக்காங்க. அந்த அப்ப கூட ஏதோ ஒரு பொறி தொட்டி அந்த ஒரு முழிப்பு வந்திருக்குன்றத பாருங்களேன். அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா கரெக்டா 3:35க்குங்க தன்னோட 2வது குழந்தையும் இதே மெத்தட்ல கொலை பண்ணியிருக்கான். முதல்ல கழுத்தை நெரிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த கசாப் கடை கத்திய கழுத்துல வச்சு அதுக்கு மேல சுத்தியில வச்சு அடிச்சிருக்கா. அங்கேயே கட்டு விழுந்து அந்த குழந்தைய இறந்துடுறாங்க. இப்ப போலீஸ் அந்த இடத்த பார்த்துட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா சார் ரொம்ப துடிச்சு இறந்திருக்கான ஒரு தடையெல்லாம் அந்த இடத்துல இல்ல, அந்த குழந்தைங்க ஆல்ரெடி அவன் கழுத்து நெரிச்சதுல இறந்துருக்குங்க அப்படின்ற மாதிரி போலீஸ் சொல்றாங்க. ஸோ அட்டாப்சி ரிப்போர்ட்லயுமே என்ன வருது அப்படின்னா அந்த குழந்தைகளுக்கு ஏதோ ஒரு மயக்க மருந்து ஒரு கம்மியான அளவுல முதல்ல செலுத்திருக்கான் அப்படின்றதும் தெரிய வருது. இவனை இப்ப அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க ஸ்டேஷன்ல. இவன் எடுத்தோன்னெல்லாம் அந்த கொலையை செய்யலங்க. தெரிஞ்சுட்டா 2-3 வாரமாவே இந்த கொலையை செய்யறதுக்கு பிளான் போட்டிருக்கான். அதாவது ஒரு வாரம் முன்னாடியே கத்தி வாங்கியிருக்கான். அதுக்கு முன்னாடி வேற ஒரு டைப் ஆஃப் மெத்தட்ல கொலை பண்ணலாம்னு யோசிச்சு இருந்திருக்கான். ஒரு வாரம் முன்னாடி 500 ரூபாய்க்கு போய் அந்த கசாப் கடை கத்தி வாங்கிட்டு வந்திருக்கான். அது எல்லாமே இன்வெஸ்டிகேஷன்ல தெரிய வருது. இன்னொரு முக்கியமான விஷயம் இவன் முன்னாடியே நான் சொல்லியிருந்தேன், அடிக்கடி தன்னோட மனைவிட்ட சொல்லியிருக்கான், நான் கண்டிப்பா நான் வந்து எங்க அம்மா கிட்ட போறேன், நான் மட்டும் போகாம என்னோட 2 மகளையும் கூட்டு போறேன், அதனால நீ பையனை அழைச்சிட்டு போய் தனியா வாழ்ந்துக்க, எங்களை தனியா விடு அப்படின்ற மாதிரி நிறைய பேசியிருக்கா. அப்ப அவங்க அம்மா ஏதோ குடிகார பையன் உளறான் அப்படின்றத நினைச்சிட்டு இருக்காங்களே தவிர இவன் இந்த அளவு ஒரு மருட செய்யும் அப்படின்னு நினைக்கல. ஐயா அதாவது நீங்க முக்கியமான ஒரு டார்க் கிரிமினாலஜி நீங்க தெரிஞ்சுக்கிட்டு போயிடும் இந்த வீடியோல. அதாவது இவனுக்கு இருக்க இந்த ஒரு பிஹேவியர் இருக்கு தெரியுமா, இதை அல்ட்ரியூஸ்டிக் ஃபிலிசைடு அப்படின்னு சொல்லுவோம். அதாவது பெத்த அம்மா அப்பாவே தன்னோட குழந்தையை கொல்றது.
எதனால கொல்லுவாங்க அப்படின்னா இதுதான் முக்கியமான விஷயமே. அதாவது நம்மளோட குழந்தை இந்த கடினமான உலகத்துல வாழ்றதுக்கு நிம்மதியா இறந்துடலாம் அப்படின்னு நினைப்பாங்க. இப்ப இவனோட சைடு வருவோம்ல, இவன் ஒரு மாதிரி மென்டலா ஸ்டேபிளாவே இல்லைங்க. அவங்க அம்மா இறந்ததுலேருந்தே ஒரு மாதிரி ஸ்டெபிலிட்டி இழந்துடுறான். அது மட்டும் இல்லாம ரீசெண்டா இவனோட அந்த மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ் வேலையுமே காலியா வருது. அதனாலே ஃபினான்ஷியலாவும் வீக்கா இருக்கான். அப்ப என்ன யோசிக்கிறான் அப்படின்னா, கண்டிப்பா நம்மளால நம்ம மகள்களை காப்பாற்ற முடியாது. அது மட்டும் இல்லாம நம்ம இந்த மாதிரி குடிச்சிட்டே இருக்காங்க, நம்மளும் சீக்கிரம் சாக போறோம். நம்ம செத்த அப்புறம் நம்மளோட மகள்கள் நிம்மதியா வாழ முடியாது. அவங்க இந்த சமுதாயத்துல ரொம்ப கஷ்டப்படுவாங்க. மூணாவது விஷயம், தன்னோட பொண்டாட்டி மேலேயும் ஒரு சந்தேகம், தவறான அஃபேர் இருக்கு அப்படின்னு எந்த ஒரு ஆதாரமுமே இல்லாம ஒரு கேவலமான தப்பான சந்தேகம் அது. அதுவும் இருக்கிறதுனாலயே கண்டிப்பா என்னோட பொண்டாட்டி மகள்களை ஒழுங்கா பாத்துக்க மாட்டா. இதுக்கு அந்த மகள்கள் நம்ம இறந்த அப்புறம் நம்ம கூடயே வந்தாலுமே சந்தோஷமா இருப்பாங்க அப்படின்றத அந்த கொலையை செஞ்சிருக்கான். இதுல இன்னொரு விஷயம் இருக்குங்க. இந்த மாதிரியான இந்த அல்ட்ரூஸ்டிக் ஃபிலிசைட் பிஹேவியர் உள்ளவனுங்களாம் ஒரு கொலை பண்றானுங்க அப்படின்னா அந்த கொலையால யாரும் வலியை அனுபவிக்க கூடாது அப்படின்னு நினைப்பானுங்க. அதனால இந்த இடத்துல இவன் செஞ்சதை பாருங்களேன். அந்த குழந்தைகளுக்கு வலி தெரியக்கூடாது, அந்த குழந்தைங்க மயக்கத்திலே இருக்குன்றதுனால அந்த மயக்க மருந்து கொடுத்து இந்த குழந்தைகளை கழுத்து நெரிச்சு இவ்வளவு விஷயங்கள் செஞ்சிருக்கான். ஏங்க இதுல முக்கியமான ஒரு விஷயம் இருக்குங்க. இந்த குழந்தைகளை கண்டிப்பா காப்பாத்திருக்கலாம் நான் சொல்றது செஞ்சிருந்தா. ஏங்க யோசிச்சு பாருங்க, திருத்திட்ட இவங்க 2014 கல்யாணம் பண்ணி 3 குழந்தையாயுமே டெய்லி வந்து அடிச்சிருக்கான். அதுவே ஒரு மிகப்பெரிய ரெட் ஃபிளாக். ஒரு குடிச்சிட்டு வந்து அவன் மட்டும் படுத்து தூங்குறானா, அவன் சந்தோஷத்துக்கு குடிக்கிறான் அப்படின்றத விட்டுலாம். குடிச்சிட்டு வந்து ஒரு பொண்டாட்டியை போட்டு அடிக்கிறான் அப்படின்றது ஒரு பயங்கரமான வயலன்ஸ். இப்படி ஒருத்தரோட வாழ்றதே மிகப்பெரிய ஒரு கொடூரமான விஷயம். அதனால கண்டிப்பா அவங்க ஃபர்ஸ்ட் போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும். அவங்க இந்த இடத்துல கொடுக்க தவறிட்டாங்க. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, குழந்தைகளே பிரிச்சிருக்கான். பெண் குழந்தைகளை தன்னோட தாயிட்ட பேசி அனுமதிக்கல. அது மட்டும் இல்லாம வீடையே ரெண்டா பிரிச்சு, நீ ஆண் குழந்தையோட தூங்கு, நான் பெண் குழந்தையோட தூங்குற அப்படின்னு பிரிச்சிருக்கான். நீ பேசவே கூடாதுன்னு ரூல்ஸ் எல்லாம் போட்டிருக்கான். இது அதை விட கொடூரமான விஷயம். ஏன்னா பெத்த பிள்ளைங்களே ஒரு அப்பன் பிரிப்பானா? பிரிக்க மாட்டான் யாருமே, நல்ல அப்பன். இவன் அந்த இடத்துல செஞ்சதுனால இதுக்காவது ஒன்று போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த மகள்களை தன்னோட கஸ்டடியில் எடுத்துருக்கணும். அதுவுமே எடுக்கல, அவங்க தவறிட்டாங்க தாயார். அடுத்து மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா, வீட்டுக்குள்ளேயே 6 சிசிடிவி செட் பண்ணியிருக்கான். எந்த மாதிரியான இது ஒரு சைக்கோத்தனமான கண்ட்ரோல் பிஹேவியர் அப்படின்றத நீங்க நல்லா புரிஞ்சுக்கணுங்க. இவ்வளவு ஒரு சைக்கோத்தனமான கண்ட்ரோல் பிஹேவியர் உள்ள ஒரு நல்ல அப்பனாவே இருக்க சான்ஸே கிடையாது. அதனால கண்டிப்பா இவங்க கடைசியான விஷயமான டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணி குழந்தைங்களை கஷ்டத்தில் எடுத்து போய் தனியா வாழ்ந்துருக்கும். அதையுமே இந்த இடத்துல தவறிட்டாங்க அப்படின்னு நான் சொல்லணும். இவன மாதிரி ஆளுகள்லாம் பாருங்களேன், கொலை செஞ்சது மட்டும் இல்லாம ஜஸ்டிபிகேஷன் கொடுக்குறானுங்க பாருங்க. இந்த சமுதாயத்தில் எப்படி என்னோட மகள் வாழுவா, என்னோட பொண்டாட்டி இன்னொருத்தரோட அஃபேர்ல இருந்தா, இதெல்லாம் எவ்வளவு ஒரு கேவலம் பாருங்களேன். இதுல இன்னுமே என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவரோட அந்த மென்டல் இன்ஸ்டபிலிட்டி காரணமாக இவனுக்கு தண்டனைகள் குறைக்கப்பட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அங்க உள்ள போலீஸ் ஆபீசர்ஸ் தெளிவா சொல்லிட்டாங்க. கான்பூர் போலீஸ் ஆபீசர்ஸ், ஏங்க மென்டல் இன்ஸ்டபிலிட்டி உங்களுக்கு கிடையாதுங்க, இது ஒரு கால்குலேட்டட் மர்டருங்க. ஏங்க ஒரு வாரம் முன்னாடி 500 ரூபாய்க்கு போய் கத்தி வாங்கிட்டு வந்திருக்கான். ஒரு பாட்டில் ஃபுல்லா மெடிக்கல் சப்ஸ்டன்ஸை அதுவும் ப்ரோ லெவல்ல யோசிச்சு அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சிருந்திருக்கான். இவனை போய் எப்படிங்க மென்டல் இன்ஸ்டபிலிட்டி நீங்க சொல்லுவீங்க அப்படின்ற மாதிரி கேள்வி எழுப்புறாங்க. இந்த வீடியோ பார்க்குற பெண்களுக்கு நான் சொல்லிடுறேன், இது தேவையான எடுத்துக்கங்க, தேவையில்லைன்னா எடுத்துக்க வேணாம். ஒருவேளை உங்களோட கணவர் குடிச்சிட்டு வந்து உங்களை அடிக்கிறாரு அப்படின்னா அது உண்மையிலே தவறான வயலன்ஸுங்க. தயவு செஞ்சு உடனடியாக போலீஸ் ஸ்டேஷன் போயிருங்க. அதுதான் ஒரு நல்ல தீர்வாகவே இருக்கும். ஏன்னா இந்த மாதிரியான கிரைம்ஸ் எப்போ வேணாலும் நடக்கலாங்க. ஏன்னா குடிகாரனுங்களுக்கு அந்த ஒரு மென்டல் ஸ்டெபிலிட்டியே இருக்காது முதல் விஷயம். அதனால உங்களுக்கு ஒரு வயலன்ஸ் ஏற்படுதுன்னா கண்டிப்பாக போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருங்க. அப்போனா மட்டும்தான் உங்களோட வாழ்க்கையை காப்பாற்றிக்க முடியும் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா இந்த குழந்தைங்களோட முகத்தை மட்டும் பாருங்களேன், எதுவுமே தெரியாதுங்க. அந்த குழந்தைங்களுக்கு எதனால தன்னோட அப்பா அம்மாவை பிரிக்கிறாங்கன்றதே தெரியாது. இன்னொன்று, அந்த குழந்தைங்களுக்கு ஒரு 5வது படிக்கிறாங்கன்னு வைங்களேன், ஓரளவு ஒரு சில விஷயங்கள் தெரியும், நல்லது கெட்டது பிரிக்கிற ஒரு அறிவு 5வதுல இருக்கும். அப்ப கூட இந்த அப்பாக்காரன் கண்டிப்பா தன்னோட அந்த மனைவியை பத்தி, அதாவது அம்மாவான ரேஷ்மாவை பத்தி தப்பா நிறைய விஷயம் அந்த குழந்தைகள்ட்ட சொல்லியிருக்க அதிக வாய்ப்பு இருக்கு. நம்ம ஊர் மக்கள்லாம் அந்த கௌரவத்தை பாக்குறாங்க. அதாவது வீட்டில் ஒரு பிரச்சனை அப்படின்னா போலீஸ் ஸ்டேஷன்லாம் போயிட்டு அசிங்கமாயிரும், ஊருக்குள்ள 4 பேர் தப்பா பேசுறாங்க அப்படின்னு பல சண்டைகள், பல கொடூரமான டார்ச்சர்கள் இன்னுமே நம்ம ஊர்ல மறக்கப்பட்டு தான் இருக்கு. ஏன் உங்களோட வீட்லயும் கூட அதெல்லாம் நடக்கலாம். உண்மையிலே சொல்லுங்க. ஏன் உங்களுக்கு தெரியாது எனக்கு தெரியாது, நம்ம பக்கத்து வீட்டில் எவ்வளவு நடக்குது, நம்ம தெருவில் எவ்வளவு நடக்குது, இது எல்லாமே ஏன் இன்னும் ஸ்டேஷனுக்கு வராம இருக்கு? எல்லாமே ஒரு கௌரவம், வரட்டு கௌரவம், ஒரு கேவலமான விஷயம் அப்படின்னு இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். அதனால ஒரு தாய்மார்களா இருக்கலாம் நீங்க, இல்ல ஒரு மனைவிமார்களா இருக்கலாம், நீங்க இந்த மாதிரியான கொடூர சித்திரவதைலாம் உங்க வீட்டில் அனுபவிக்கிறீங்க, உங்களோட புருஷன் உங்களை அடிக்கிறான் அப்படின்னா தயவு செஞ்சு சொல்றேன், கண்ணை மூடிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருங்க. அதுவும் செட் ஆகல அப்படின்னா கடைசியா டிவோர்ஸ் வாங்கிட்டு உங்களோட பிள்ளைய போய் வளர்த்துக்கங்க. ஏங்க இப்பெல்லாம் எவ்வளவோ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்க, எவ்வளவோ சம்பாதிக்கிற இருக்கு. ஒரு வண்டி இருந்தா போதும், ஸ்விக்கி
சித்தி மாதம் 40,000 சம்பாதிக்கலாம், புருஷங்காரன் இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து வாழ்க்கை அப்படின்லாம் யாருமே நினச்சிடாதீங்க. அது உண்மையிலே தப்பான விஷயம். யார் வேணாலும் எப்படி வேணாலும் சம்பாதிக்கலாம் இந்த 2026. அதனால் தைரியமாக எந்த முடிவாக இருந்தாலும் எடுங்க. யாருக்கும் கண்ட்ரோல் ஆகி அடிமைத்தனமாக இருந்துடாதீங்க அப்படின்றத சொல்லிக்கிட்டு இந்த வீடியோலேருந்து விடைபெறேன். நன்றி, வணக்கம். எந்த ஒரு பிரச்சனைக்குமே கிரைம் அப்படின்றது தீர்வே கிடையாது. பேசினாலே முக்கால்வாசி பிரச்சனை தீர்ந்துடும். அப்படியும் இல்லையா, நம்ம ஊரில் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது, நிறைய லாஸ் இருக்குது. அது வழியாக போயிட்டு உங்களோட நீதியை நீங்கள் தேடி எடுத்துக்கோங்க. உண்மையிலே என்னோட மைண்ட் ஒரு மாதிரி டிஸ்டர்பாக இருக்குது இந்த குழந்தைகளை நினச்சி. அதனால் இந்த வீடியோ இதுக்கு மேலே நான் பேசுறதும் விரும்பல. நன்றி, வணக்கம்.